ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரபரப்பாக போயிட்டுருக்கக்கூடிய வாரிசு சீரியலில் அடுத்த கட்டம் என்ன அப்படின்றதையும் அதிரடி திருப்பங்கள் என்னென்ன வரப்போகுதுன்றதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் இன்ஃபர்மேஷனுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரபு சிபியை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்போ தான் கெஸ்ட் ஹவுஸில் செல்வரத்தினத்து கூட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சிபி. இதை பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க செல்வரத்தினம். அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொந்தளிச்சுட்டு தன்னோட மொபைலில் அவங்க அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே ஃபோட்டோ பிடிச்சி வைக்கிறாங்க. ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்கிறப்பயே சொல்கிறாரு, இந்த உண்மையை எல்லாத்தையும் நான் ஜனகா கிட்ட போய் சொல்லி தமிழை வீட்டை விட்டு விரட்ட வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கப்பயே ஜனகா கிட்ட கொண்டு போய் காட்டுறதுக்காக அவர் வராரு. அப்போ தான் கரெக்டாக ஜனகா, இது வரைக்கும் நீ ஒருத்தன் நல்லவன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க, ஆனால் அவன் இந்த குடும்பத்துக்கு ஒரு விரோதி, ஏன் துரோகினே சொல்லலாம். நம்ம கூடகிட்டே இருந்துட்டு இந்த வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள உனக்கு அடையாளம் காட்டணும் அப்படின்றதுக்காக தான், அவங்க முகத்திலேயே கிழிக்கணும், அதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன். என் கையில் ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிற நேரம் நம்ம சிபிக்கு தெரிஞ்சிடுது, இவன் எதையோ ஒன்று தமிழுக்கு அகைன்ஸ்டாக தான் செய்கிறான். ஆனால் அந்த ஃபோட்டோ ஆதாரத்தை இவன் காட்ட விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்க வர்ற நேரத்தில் கரெக்டாக பவரும் கட் பண்ணிடுறாங்க. திரும்பவும் கரண்ட் வந்துடுது. ஆனால் பிரபு கையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ இல்லை. ஆனால் பிரபுக்கு கையில் பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே சிபி பறிச்சுட்டாங்க. என்னடா ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன், ஆதாரம் என்னடா அப்படின்னு சொல்லி சிபி கேட்குறாரு. கையை பார்த்தா ஆதாரம் காணோம். உடனே கையில் இருந்ததை இவன் தான் பறிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாக்காகி நிற்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அப்படியே ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ் இதுதான் நான் பிரபு கையிலேருந்து பிடுங்கின ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த இடத்துல சிபி பார்க்குற நேரம், அப்போ இந்த அங்குளுக்கும் இந்த தமிழுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ, ஒருவேளை தமிழோட அப்பா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜனகா கிட்ட காட்டி தமிழை வீட்டை விட்டு துரத்துறது தான் பிரபு போட்டு ஸ்கெட்சாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்கிட்டையே அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாரு. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவர் என்னுடைய அப்பா தான், இவரை உடனே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. அப்படி இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நேரத்துக்கு சிபிக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கும், தமிழோட அப்பா தான் செல்வரத்னம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இவன் இவரை ஒரு நல்ல இடத்துல பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவரை மீட்டு கொண்டாந்து நம்மளே ஒரு இடத்துல கடத்தி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த செல்வரத்னம் என் பிடிக்கு தான் வரணும், அந்த இடத்துல செல்வரத்னத்தை கடத்துறதுக்கு நம்ம பிரபு ஸ்கெட்ச் போடுறாங்க. சிபி இவன் கண்ணில் செல்வரத்னம் படக்கூடாது, அங்கே அவரை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு நம்ம தமிழும் சிபியும் சேர்ந்து செயல்படுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிபி வீட்டை விட்டு கிளம்புறாரு. பிரபு பார்க்குறாங்க, இவன் எங்கடா போகிறான், இவன் அடிக்கடி இப்போ வீட்டை விட்டு போயிட்டே இருக்கானே, என்னமோ ஒன்று திருட்டுத்தனம் இவன் பண்ணுற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட் வருது. நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பின்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரபு நம்ம சிபியை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அவர் போகிற வழி எல்லாமே அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்படியே ஒரு கட்டத்தில் சிபி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறாங்க. கெஸ்ட் ஹவுஸ் போனதுக்கப்புறம் நம்மளோட பிரபுவுக்கு என்ன டவுட் வருதுன்னா, கெஸ்ட் ஹவுஸில் என்னடா ரகசியம் இருக்குது, எதுக்காக இவன் இங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் ஹவுஸில் பிரபுவும் போகிறாங்க. ஜன்னல் ஓரமாக போய் பிரபு பார்க்குறாங்க. அவர் பார்க்குற நேரம் செல்வரத்னத்தை பார்த்துடுறாரு. மாயாவை பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கவும், அப்போது இந்த செல்வரத்னம் என் பிடியில் இருந்து தப்பி இந்த சிபி பிடிக்கு தான் வந்திருக்கானா, விடமாட்டான் அப்படின்னு நம்ம பிரபு கொந்தளிக்கிறாரு. அப்படியே இந்த சைடு செல்வரத்னம் சிபி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த பொண்ணு எனக்கு நல்லா சமைச்சு போடுதுப்பா, அந்த பொண்ணு டேஸ்ட்டாக சமைக்குது, அவங்க அப்பா மாதிரி என்னைய பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி செல்வரத்னம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடு பிரபு நின்றுட்டு, ஓ செல்வரத்னம், நீ நல்லா தான் இருக்கிறியா, நீ உன் மகளோட புருஷங்கிட்ட தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்க, இந்த விஷயம் உனக்கே தெரியல, நீ தெரிஞ்சுக்க சிக்கவே கூடாது அப்படின்னு தான் நீ இதுதான் உன்னோட மருமகன் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் உன் கதையை முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் நம்ம பிரபு பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு. இவங்க எல்லாரும் இப்படி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாரம் வேணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு பிரபு. யோசிச்சுட்டு ஃபோட்டோக்களை எடுத்து வச்சுக்கலாம், இது நம்மளுக்கு பின்னாடி யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட மொபைலில் இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஃபோட்டோவாக கேப்சர் பண்ணிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இதை வச்சு ஏனே நம்ம ஜனா கிட்ட கூட இந்த உண்மையை போட்டு உடைச்சிடலாம், அதுக்கப்புறம் இந்த தமிழோடைய முகத்திரையை கிழிச்சு ஜானுவே இந்த தமிழை விரட்டி அடிக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிரபு ஸ்கெட்ச் போடுறாரு. அப்படியே எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. பிரபு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜனா கிட்ட போய், இதை பாருங்கள், நீங்கள் யாரை நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு
பிரபுவுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த துரோகத்துக்கு ஆதாரம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அப்படியே அரண்டு போயிடுறாங்க. என்னடா இவன் நம்மளை பொடி வச்சு பேசுகிற மாதிரியே பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஜனா ரொம்ப பயத்தில் நிற்கிறாங்க. நிச்சயமாக இந்த பிரபு வந்து என்னை பற்றி தான் சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க. அப்படியே நம்ம சிபியும் உடனே இந்த உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பிரபு இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இதை கண்டுபிடிச்சிடறாரு. ஆனாலும் சரி தமிழை பற்றி கெடுத்தலாம் இவன் சொல்ல விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரை உடனே வந்து கட் பண்ணுறாரு. அந்த பவர் கட் பண்ண ஒரு கட்டத்தில் அந்த ஆதாரமாக அவன் கையில் வச்சுருந்த ஃபோட்டோவை பிரபு போய் அவன் கையில் இருந்து பிடுங்குறாரு. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப கரண்ட் வந்துடுது. ஜனகா கேட்குறாங்க, என்ன ஆதாரம் வச்சுருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பிரபு கையை பார்த்தோணும் அப்படின்னா கையில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இல்லை. அதை பார்த்த உடனே நம்மளோட பிரபுவுக்கு பயங்கர கோபம் வருது. என்னடா அது எப்படி அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுது. ஆதாரம் தான் நம்ம வச்சுருந்தோமே, கரண்ட் போனப்போ யாரோ நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபியை முறைச்சி பார்க்குறாரு. தமிழையும் முறைச்சி பார்க்குறாரு. டே எதுவாக வேணாலும் நீ நிரூபிக்க முடியாதுடா, நிரூபிக்க முடியாத அளவு உனக்கு ஸ்கெட்ச் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் அவ்வளோ பெரிய ரகசியம்னா அந்த நபர் தான் ஒரு வேளை தமிழோட அப்பாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் நம்ம சிபிக்கு வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அண்ட் அதே மாதிரி நான் அதை ஒழிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆதாரம் இல்லாமல் ஜனகா கிட்டே இருந்து இந்த தமிழை பற்றி தப்பாக சொன்னால் அவன் நம்பவே மாட்டா, நம்மளை தான் தப்பாக நினப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் நம்மளோட பிரபு அந்த இடத்துல நிற்கிறாரு. அந்த இடத்துலையே எஸ்கேப் ஆகிறதுக்கும் முயற்சி பண்ணுறாரு. நான் இன்னொரு நாள் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறாரு. நீ அந்த கெஸ்ட் ஹவுஸில் தானே செல்வரத்தினத்தை மறைச்சி வச்சிருக்கிறேன், அந்த இடத்துல இருந்து அவனை கடத்துறேன், அதுக்கப்புறம் நீ நடக்கிறத பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு சொல்கிறாரு. அது அப்படியே முடிஞ்சு இந்த சைட் பார்த்தோன்னா இந்த ஃபோட்டோ தான் அந்த பிரபு கையில் இருந்து பிடுங்கி பறித்த ஃபோட்டோ. இந்த செல்வரத்ன அங்கிள் இது வந்து உங்கள் அப்பா தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே சிபி வந்து தமிழ்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாரு. இதுதான் என்னோட அப்பா, கண்டிப்பாக வந்து பிரபு இப்போ அங்கே போயிருப்பான், அவன் கண்டிப்பாக எங்கள் அப்பாவை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சொல்லிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அங்கேருந்து கடத்துறதுக்கு முயற்சிப்பான், இப்போவே தமிழ் போ உங்கள் அப்பாவை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அப்படியே இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வரதுக்குள்ளே நம்ம பிரபுவும் வந்து சேர்ந்துடுறாரு. நம்ம சிபி வந்து அடிதடின்னு வந்து பிரபு கிட்ட வந்து பண்ணுறாரு. ஏன்னா 2 பேருக்கு இடையில அவரை கடத்துறதுக்கான அந்த போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. இங்கே சிபியும் நம்ம பிரபுவும் சண்டை போட்டுட்டு இருக்கப்ப தமிழ் வந்து உள்ளே போய் செல்வரத்னத்தை பார்க்க போகிறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டி பிடிக்கிறாங்க. அப்பா என்ன ஞாபகம் இருக்குதா, நான் தான்ப்பா உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்கிறாங்க. உடனே செல்வரத்னம் சொல்கிறாங்க, என்னம்மா என்னோட பொண்ணுன்னு சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நம்மளோட செல்வரத்னம் சொல்கிறாங்க. நீ என்னோட குடும்பம் தானா, என்னோட பொண்ணு தானா, எனக்கே ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா சிபி வந்து பிரபுவை அடித்து போட்டுறாரு. அடித்து போட்டுட்டு எந்த ஒரு விஷயமும் நீ தமிழை பற்றி தப்பாக சொல்ல முடியாது, உன்னை சொல்லவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த இடத்துல செல்வரத்னம் அங்கே தான் தமிழோட அப்பான்னு எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, அவர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு ஜானுக்கிட்ட நானே உண்மையை சொல்லி நான் அவரை காப்பாற்ற எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. நீ எப்படிடா உண்மையை சொல்லுவேன், நான் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபு சொல்கிறாங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிபி வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு தமிழ், இந்த அங்கிளை எனக்கு முன்னாடியே தெரியும், இவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப பக்குவமானவர், அப்படி இருக்கிறப்ப இந்த அங்கிள் வந்து எங்களோட அப்பாவுடைய நிலைமைக்கு கண்டிப்பாக காரணமாக இருக்க முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும் தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, கண்டிப்பாக ஜானுக்கிட்டே இந்த உண்மையை சொல்லி உங்கள் அப்பா எந்த தப்பும் பண்ணலை அப்படின்றத நம்ம நிரூபிக்கணும், உங்கள் அப்பா வந்து நல்லவர்னு நீ நிரூபிப்ப, அதே நேரத்தில் பிரிஞ்சிருக்க உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பத்தோடு சேரும், கண்டிப்பாக நீ வந்து கவலைப்படாத, 2 குடும்பத்தையும் நம்ம முன்ன நின்று சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம சிபி தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செல்வராகவனை பார்த்து சிபி சொல்கிறாரு, இங்கே பாருங்க அங்கிள், நீங்கள் தான் என்னோட மாமனார், அதாவது என் மனைவியோடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல செல்வரத்னம் ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. இது மாதிரி தான் கதைக்களம் போகுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.